நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். ஒரு எச்சப்பொறிக்கு புறம்போக்கு பரதேசி, ஒரு வேசி மகன், கண்டவனுக்கு பிறந்தவன். பிரபாகரன் பேரை சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பிச்சை எடுத்து சாப்பிட்டுனுக்கிற ஒரு தாயோலி மவன், அந்த சீமான் சாமான். அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான், என்னெல்லாம் பேசுகிறான் எல்லாருக்கும் தெரியும். நம்ம தினம் அவனை பற்றி பேசின்னு தான் இருக்கிறோம். நான் தினமும் பேசின்னு தான் இருக்கிறேன். என்ன பேசி என்ன பிரயோஜனம்? இப்போது என்ன பேசி என்ன சார் பிரயோஜனம்? அவன் பேசுகிறது அவன் பேசின்னு தான் இருக்கிறான். அவன் மேலே வழக்கு, தமிழ்நாடு முழுக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கேஸு. அதை அவன் பெருமையாக கருதுறான். இது பல வழக்கில் இது ஒரு வழக்குன்றான். தேவடியா சிரிப்பு சிரிக்கிறான். அவன் சீமான் சிரிக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தேவடியா சிரிப்பு சிரிக்கிறான். தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து இழிவாக பேசி வரான். தொடர்ந்து பேசுகிறான். தந்தை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுகிறான். நம்ம அவனை உழவு வச்சு செஞ்சாச்சு. குடியாத்தம் குமரன் அந்த சீமான் சாமான், தேவடியா பையங்கிறான அந்த சீமான் சாமான். அவனை மாதிரி என்ன மாதிரி அந்த தேவடியாவுக்கு வந்தவன், அந்த தேவடியா பையன் சீமான் சாமான்னு பேசினவன் யாரும் இருக்க மாட்டான். இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் நான் பேசுறதில்லை. ஆனால் அவனை பேசணும். ஏன் அவன் அப்படி தான் பேசுகிறான். நல்ல பிறப்பு, நல்ல தாய்க்கு பிறந்திருந்தா, நீ ஒரு நல்ல பிறப்பாக இருந்திருந்தா, அவன் அப்படி தானே பேசுகிறான் சீமானு. நீ ஒரு நல்ல பிறப்பாக இருந்திருந்தா, நீ ஒரு நல்ல தாய்க்கு பிறந்திருந்தா, அப்படி தான் அவன் பேசுகிறான். அப்படின்னு அவன் எப்படி பேச முடியும்? உண்மையிலே அவன் நல்ல தாய்க்கு பிறக்கலை. அவன் சீமானுடைய பிறப்பு நல்ல பிறப்பு கிடையாது. அவன் அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியாது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், மிகுந்த மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் நான் ஆலந்தூர் RS பாரதி அவர்கள் நேற்றைக்கு கூட பேசும்போது சீமானுக்கு சொன்னார், நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தான்னாரு. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தான்னாரு. உண்மை தான் சார். ஒருத்தனுடைய பிறப்பு சரியில்லைன்னா அவன் பேச்சும் சரி இருக்காது, அவனுடைய செயல்பாடும் சரி இருக்காது சார். ஒருத்தனுடைய பிறப்பு சரியில்லைன்னா அவனுடைய பேச்சும் சரி இருக்காது, அவனுடைய செயல்பாடும் சரி இருக்காது. இது குடியாத்த குமரன், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேச்சாளர், யூடியூபர் குடியாத்த குமரன், இதை நான் தைரியமாக சொல்லுறேன். உன் பிறப்பு நல்ல பிறப்பாடா. ஃபஸ்ட்டு வந்துடுறா, அங்கே வந்துடுறா. உங்கள் அப்பா யார் சொல்லிட்டா முதல்ல. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், இறந்தது அவங்க அப்பா கிடையாது. சீமான் அவங்க அப்பா கிடையாது. சீமானுடைய அம்மானுடைய புருஷன் இறந்தது. அப்போ சீமானுடைய அப்பா யாருன்னு கேட்குறீங்களா? தெரியாது, தெரியாது. ஏன்னா அந்த காலத்திலேயே அவங்க அம்மா லிவிங் டுகெதராக வாழ்ந்தாங்க. 4 மாதம் ஒருத்தம் கூட, அதன் பிறகு 4 மாதம் ஒருத்தம் கூட, அதன் ஒரு 12 பேர். இந்த 12 பேர் அவங்க அம்மா கூட ஒரு வருஷம் வாழ்ந்தாங்க. இந்த 12 பேர் இருக்காங்கல்ல, இந்த 12 பேர் தான் சீமானுடைய பிறப்புக்கு காரணம். அந்த 12 பேரில் யாருன்னு தெரியாது. இப்போ அவன் என்ன இன்ஷியல் போடுவான் சீமானு? இப்போ நான் வி குமரன். இப்போ இங்கே எல்லாருமே இருக்கிறீங்க, நான் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஷியல் இருக்கும். சீமான் ஒரு இன்ஷியல் போட முடியாது, அவன் எல்லா இன்ஷியல் போடணும். சீமான் செபாஸ்டியன், சீமான் சாமான், உங்கள் ஆத்தா உங்கள் அம்மாவோட வக்கால ஒளி தேவடியா பையன் சீமான். அவன் என்ன இன்ஷியல் போடுவான்? ABCDEFGHIJK LMNOPQRSTUVWXYZ. இத்தனை இன்ஷியல் அவன் போடணும். ABCD A to Z இன்ஷியல் போடணும். ஏன்னா அவன் பிறப்புக்கு அத்தனை பேர் காரணம். அப்புறம் அவங்க ஆத்தா அவங்க அம்மாவோட அவன் எப்படி நல்லபடியாக பேசுவான், எப்படி யோகியமாக பேசுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் தமிழனே கிடையாதுங்க. நான் தமிழன் சொல்கிறான்ல, அவன் தமிழனே கிடையாது. அந்த தேவடியா பையன் சீமானுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டால் செபாஸ்டியன் அவன் பேர். அவன் சொன்னதான், ஆங்கில பேரை வைத்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நல்ல தாய்க்கு பிறக்காதவர்கள், பெற்ற தாயை மற்றவர்களுக்கு கூட்டி கொடுக்கக்கூடியவர்கள் பேசினவன் கேட்டால் சீமான். அப்போது நல்ல தாய்க்கு பிறக்காதவன், பெற்ற தாயை கூட்டி கொடுக்குறவன் தேவடியா பையன் யாருன்னு கேட்டால் சீமான். ஏன்னா அவன் பேர் செபாஸ்டியன். என் பேர்லேயே பார்த்தியா என்ன கெத்து? என் லவடால கெத்துடா, என் லவடால கெத்து. சகோதரர்கள் யாரும் தப்பா எனக்கு என்னடா குடியாத்துக்கு அப்படி பேசுகிறான். அவன் அப்படி பேசுகிறான் சார். திராவிட நாய்களேன்றாங்க. என்னது திராவிட நாய்களேன்றான். நேற்றுக்கு அவன் பத்திரிக்கை பேட்டி பார்த்தீங்கன்னா திராவிட நாய்களேன்றான். அவனுக்கு என்னங்க மரியாதை தரணும்? நேற்றெல்லாம் கூட திருமுருகன் காந்தி அவர்கள் பல அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அதுக்கு முன்னால் திராவிடர் கழகம், அதுக்கு முன்னால் அண்ணன் சுபவீரபாண்டியன் தலைமையில், அது முன்னால் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் தலைமையில் பலர். என்ன பிரயோஜனம் நடத்தி? அவன் பேசினே தான் இருக்க போகிறான்.
அவன் பேசினாங்க இருக்க போகிறான். என்னங்க போராட்டம் நடத்தி என்னங்க பிரயோஜனம் சொல்லுங்க கொஞ்சம். தொடர்ந்து குடியாத்த கும்பரம் பேசி வரேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். என் வீடு முற்று கேட்டு நீங்கள் என்ன மயிரை போடுங்க முடியும்னு கேட்குறான் அவன். பொண்டாட்டி கைல்வெளியை சாட்டை துறைமுருகனுக்கும் இடுமன் கார்த்திக்கும் கூட்டி கொடுத்துக்கிறானே இந்த சீமான் சாமான். அந்த தேவடியா பையன் என்ன கேட்குறான்னு கேட்டால், என் வீடு எங்கே முற்று கேட்டீங்க? என் வீட்டுக்கிட்ட ரிலையன்ஸ் வள்ளிக்கு வந்தீங்க, அப்புறமா சலூன் கடையாண்ட போனீங்க. சலூன் கடையாண்ட உங்களுக்கெல்லாம் வந்து திராவிட சித்தாந்தத்தை பெரியார் தாடியை சேவ் பண்ணி அமிச்சிட்டான்னு இந்த தேவடியா பையன் பார்த்துறான்னா, திராவிட சித்தாந்தத்தை சேவ் பண்ணுறாங்கன்னா அவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் தெரியுது அவங்களுக்கு? அவனை என்ன பண்ண கேட்டால் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, மறியல் பண்ணுறது, அதுக்கெல்லாம் அவன் ஒரு ஆள் கிடையாது. அவன் வீட்டில் இருக்கும்போது நேராக அவன் வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறது, நல்லா பெருசாக ராடு இருக்குதுல்ல, ராடு செத்துக்கூடாது, அவன் உயிரோடு இருக்கணும், நல்ல இரும்பு ராடு எடுத்துக்கின்னு என்ன சொல்கிறேன் தேவடியா பையனை படுக்க வச்சுட்டு கை கால் கட்டிட்டு ஒரு முட்டியிலும் 10 அடி அடிக்கணும். இந்த முட்டியில் 10 அடி, அந்த முட்டியில் 10 அடி, இந்த பாதத்தில் 10 அடி, அந்த பாதத்தில் 10 அடி, எலும்பு 100 ஆகிடும். 100 ஆகிடும். அது பிறகு இந்த கை இதில் இந்த விரல எல்லா விரலையும் உடச்சிடணும். இந்த முட்டியில் ஒன்று, இந்த முட்டி இதில் எங்கள் சுற்றியில் 10 அடி அடிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு முதுகில் ஒரு 2 அடி சரியாக போட்டால் ஸ்பெயினில் கடை ஒழிஞ்சிடணும். முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். சாவுற வரைக்கும் படுத்த படுகையில் 1க்கு 2க்கு மூத்திரம் போனாலும் பெட்ரூம்லேயே போனோம், கக்கூஸ் போனாலும் பெட்ரூம்லேயே போனோம். சாவுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். ஒரு கண்ணை மட்டும் நோண்டி எடுத்துடணும், வாயை கோணையாக்கிடணும், லக்கோ அடித்த மாதிரி. இந்த தண்டனை கொடுத்தாதான் அவன் அடங்குவான். அவன் வழக்கு போடட்டும், என் மேலே தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் என் மேலே கேஸ் கொடுத்தோம், வழக்கு போடட்டோன்றதா தானே அப்படி பேசினுக்கிறான் அவன். கலைஞரை பேசுகிறான், எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கொதிச்சு போச்சு. கலைஞரை பேசுகிறான், ஒரு புத்தக வீட்டில் போயிட்டு கலைஞர் பாதைன்றது தவறான பாதைன்றான், திருட்டு பாதைன்றான், பேசிட்டு தேவடியா சிரிக்கிறான். கோவரமாக வராதா சார், சொல்லுங்கள் சார். தேவடியா சிரிக்கிறாங்க, கலைஞரை பேசுகிறாங்க. ஏய் வாத்தா, கலைஞர் நீ பேசும் போதே நான் மட்டும் சென்னை வாசி இருந்தால் அவங்க அம்மாவோட ஒன்று ஊடேறி வந்து கத்தியில் கண்டந்துண்டமாக வெட்டியிருப்பேன்டா. இப்போ கூட அந்த ஐடியா எனக்கு இருக்குது. கலைஞரையடா பேசுகிற தலைவரை, முதலமைச்சரை என்ன பேசுகிறான். ஆனால் அவரெல்லாம் இவனை பற்றி பேசக்கூடாது. நான் அதுதான் பயந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு 3000 பேர் வந்து அறிவாலயத்தில் வந்து அந்த தேவடியா பையன் சீமான் வேணான்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள், சகோதர சகோதரிகள் வந்து தளபதி தலைமையில் இன்றைக்கி இணைஞ்சிட்டாங்க. எதிர்காலம் எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர், அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், வாலிப பெரியார், வாலிப அண்ணா, வாலிப கலைஞர், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, திராவிட இனத்தின் தளபதி, எங்கள் நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே பணியாற்றுகிறோம். எங்கள் தலைவர் தளபதி இருக்கிறார், மூத்த தலைவர் கலைஞர் மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இனி நாங்கள் திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த விழாவில் எங்கன்னா தளபதி இவனை பற்றி பேசுகிறான்னு பார்த்தா நல்லவேளை அவனை பற்றி பேசல. அவனை பற்றி குடியாத்த குமரன் போகிறோம் பேசுறதுக்கு. அவன் சொல்கிறான், அந்த சீமான் சம்மானுங்கிறால அவங்க அம்மாவை என்ன சொல்கிறது, பலருக்கு பிறந்தவன். அவன் சொல்கிறான், திமுகவில் எனக்கு ஆலந்தூர் RS பாரதியெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. எனக்கு திமுகவில் பதில் சொன்னால் ஒன்று முதலமைச்சர் பதில் சொல்லணும், இல்லைனா துணை முதலமைச்சர் பதில் சொல்லணும். அட அவங்க அம்மாவில் தேவடி ஆளுக்கு போந்த தேவடி ஆப்பாய் அவங்க அம்மாவில் டே கோத்தாவும் பொண்டாட்டி கைல்வழியை சாட்டை துறைமுனுக்கு கூட்டி கொடுத்து, இப்போது இடுமன் கார்த்திகை கூட்டி கொடுத்து கண்டவனும் பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு விளக்கு பிடிக்கிற தேவடியா பையா, உனக்கு வந்து உலகத் தலைவன் தளபதி, உலகத் தலைவன்டா என் தலைவன் தளபதி, நாளைய முதலமைச்சராக எங்கள் அண்ணன் மாண்புமிகு அண்ணன், எங்கள் அண்ணன் வாலிப கலைஞர், எங்கள் அண்ணன் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்க உதயநிதி ஸ்டாலின், அவரு உனக்கு பதில் சொல்லணுமா? அவர் உனக்கு அண்ணன் ஆலந்தூர் பாரதி அதிகம். டேய் அண்ணன் ஆலந்தூர் பாரதி அதிகம். பிரபாகரனை பற்றி நீ பேசுற, அந்த காலத்திலே மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி அவர்கள் பிரபாகரனை ஜாமீனில் எடுத்தவர்ரா. அண்ணன் ஆலந்தூர் RS பாரதியை பற்றி பேசுகிறல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதியை பற்றி பேசுகிறல்ல, அவர் அந்த காலத்திலேயே என்ன சொல்கிறது, அந்த காலத்திலேயே அவர் வந்து பிரபாகரனை
ஜாமீன் எடுத்தவர். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், அந்த சீமான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா ஜாமீன் எடுத்துட்டீங்களா, காசுக்காக தானே எடுத்துட்டு போனா கோத்தா உன்ன மாதிரி காசுக்காக கொள்கையை விட்டு கொடுக்குறவனாடா திமுக காரு கோத்தா பிரபாகரன் பேரை சொல்லி ஊர் போகிற பிச்சை எடுத்து சாப்பிட்ட தேவடியா பயன்டா நீ. நேற்று நீங்கள் பார்த்தீங்களா நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, கனடாவிலேருந்து நேற்றைக்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களின் உடன் பிறந்த அண்ணன் மகன் பேசினார். திரு விடுதலை புலிகளுடைய தலைவருடைய பிரபாகரனுடைய உடன் பிறந்த அண்ணன் மகன் நேற்று கனடாவிலேருந்து பேசினார். அழகாக பேசினார். யார் அவன்? சீமான். சீமான் யாருன்னு எங்கள் சித்தப்பாக்கு தெரியாதுன்றார். சித்தப்பா மீன்ஸ் பிரபாகரன். பேட்டி கொடுத்தது யாருன்னு கேட்டால் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கனடாவில் இருக்கார். அவர் நேற்று பேசினார் சோஷியல் மீடியாவில். எங்கள் சித்தப்பா விடுதலை புலிகள் தலைவர் எங்கள் சித்தப்பா பிரபாகரனுக்கு இவன் சீமான்ன்றதை யாருன்னு தெரியாது. அவர் அந்த பேட்டி பாருங்கள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் படத்துக்கு க்ளீன் அழகாக சொல்கிறார். இவன் யாருன்னே தெரியாது. எங்கள் தூரத்தை சொந்த ஒரு உறவினர் கூட இவன் பேசுவான். இவன் இலங்கையில் எங்கள் சித்தப்பா பார்க்குறேன்னு சொல்லி சும்மா இலங்கைக்கு போகும்போது அங்கே ஒரு ஈழப்பெண்ணோடு தொடர்பு வைத்து கொண்டு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பெண்ணையே புள்ளை கொடுத்துட்டு கருவு உண்டாக்கிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டான். அப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கி எச்சோ பொறுக்கி தேவடியா பையன்தான் இவன் சீமான். அவர் அழகாக சொன்னார். ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னது இவன், இட்லி புட்டா கறி வந்துச்சுன்னு சொன்னது இவன், படகுல அண்ணந்து இவன் நெஞ்சில் படுத்தேன் கொஞ்சில் படுத்தேன் சுட்டன்னு சொன்னது எல்லாம் போய் ஒரு பரபரப்பான டைமில் போர் நடந்துட்டு இருக்குது. அப்படி போர் நடக்கும்போது எங்கள் சித்தப்பா பிரபாகரன் இவனுக்கு சமைச்சு போகிறதுக்கு அவர் என்ன செஃப்பா, அவர் என்ன சமையல்காரன், அவர் என்ன தமிழ் மாஸ்டரா, எங்கள் சித்தப்பா பேரெல்லாம் இவ்வளோ ஈடுபடுத்துகிறான். உலகம் முழுக்கும் பல்வேறு வங்கி கணக்கிலேருந்து பணத்தை திருடிட்டான். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது இவன் சீமான் சாமான தேவடியா பையனை பற்றி. அதாவது உலகம் முழுவதும் பல்வேறு வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய எல்லார் பணத்தையும் திருடிட்டான். எங்கள் சித்தப்பா பேர் சொல்லி முழுக்க வசூல் பண்ணிட்டான். இப்போ அந்த நாடுகளே உன்னால் வர முடியுமா? அவன் சொல்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. அவன் பேசுறது பூரா பொய். சீமான் பட்சத்து பூரா பொய். அவன் பேச்சு யாரும் நம்பாதீங்க. அவனை நம்பி அவன் பின்னால் யாரும் போகாதீங்க, மிகவும் ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேட்டால் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் கிடையாது, மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் உடன் பிறந்த அண்ணன் மகன் அங்கேருந்து பேசினார். அதுக்கு இந்த தேவடியா பையன் என்ன சொல்கிறான், சீமான் சாமானு பிரபாகரன் அண்ணன் பையன் என்ன யார் ஏற்றுக்கிறதுக்குன்றான். என்னது உங்கள் அத்தா டே உங்கள் அம்மாவில் உங்கள் அக்கால ஒலி. பிரபாகரன் ரத்த சொந்தம். பிரபாகரன் உடைய தாய் வயிற்றில் அவரோடு பிறந்தவர் அவருடைய அண்ணன் தம்பி, ஒரு தாய் வயிற்றினுடைய பிள்ளைகள். அது பிரபாகரனுடைய அண்ணன் பையன் என்ன ஏற்றுக்கலனா அதை பற்றி கவலை இல்லை. அவன் யார் என்னை ஏற்றுக்கிறதுன்னு கேட்குறான்னா, இவன் பின்னால் போகிறீங்களே 10 பேர், இவன் பின்னால் போகிறீங்களே அவன் ஆபத்தானவங்க. தமிழ்நாட்டில் ஒரு தீவிரவாத கட்சி, எது தீவிரவாதம் கூட சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும். ஸ்ட்ரீட் ப்ராஸ்டியூட்ஸ் இவன், தெருவில் விபச்சாரம் பண்ணுற விபச்சாருடைய மகன் இவன். இவனெல்லாம் இப்படி பேச தப்பே கிடையாதுங்க. அவன் தாங்க இப்படி பேசுவான். அவன் எவ்வளோதான் பேசுவான் தலைவர் கலைஞரை. பேனாவை உடைப்பான்னா, சமாதியை உடைப்பான்னா, நான் எவ்வளோ கோவப்பட்டு பேசினேன். கலைஞரன் பாதையை திருட்டு பாதாண்டா. இப்போ பெரியார் கடுமையாக தினம் பெரியாரை பேசுகிறான். தினம் பெரியார் பேசுகிறான் சார் அவன். நேற்றுக்கு அவ்வளோ பேசினான். இன்றைக்கி 3000 பேர் சேர்றாங்க அந்த கட்சியில். அதுக்கு அந்த சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னால், அவங்களாம் என் கட்சியில் செயல்படாதவங்க, அவங்களாம் செயல்படாதவங்க, அவங்களாம் வேலை செய்யாதவங்க, நாங்களே ஒதுக்கி தான் வச்சுருந்தோம், அதனால் அவங்க போனால் பற்றி கவலை இல்லைன்றான். யார் இந்த சாட்டை துரைமுருகன்? அவன் சாட்டை துரைமுருகன் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் அவன் ஒரு பவரான ஆள் சாட்டை துரைமுருகன். அவன் இப்போ நல்ல வேலைக்காரன். சாட்டை துரைமுருகன் நல்ல வேலைக்காரன், பவரான ஆள். இப்போது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து பல மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட பல வேட்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட பல வேட்பாளர்கள், பகுதி செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள், அந்த சகோதரிகள் பலர் 3000 பேர் எனக்கு அறிவாயத்தை பியூர் நாம் தமிழர். யாரும் இங்கே ஃபோக்கஸ் எல்லாம் கிடையாது. இங்கே திமுக சும்மா ஆட்கூட்கோளும் சேர்த்து தான் கட்சி நடத்தணுன்றது இல்லை. இங்கே ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லு பியூர் நாம் தமிழர் கட்சி. அவங்கள தலைவணங்கி நம்ம வரவேற்கிறோம். சமூக வலைத்தளங்களில் நாம் அனைவரும் அவரை வரவேற்போம். தளபதி அவர்கள் அவங்களெல்லாம் நம்ம வரவேற்றார். திராவிட சித்தாந்தத்தை பற்றி அவங்கள்ட்ட பேசினார். மாண்புமிகு நம்முடைய இளைஞரணி செயலாளர், நாளைய தமிழக முதல்வர், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவரை தலைவணங்கி வரவேற்றாங்க. எல்லாரும் வரவேற்கிறோம். அவரை அழகாக பேசினாங்க. இவன் சாட்டை தினமும் சொல்கிறான், அங்கே போய் சேர்ந்தவங்கலாம் செயல்படாதவங்க,
அவங்களாம் வேலை செய்யாதவங்க. அது ரைட்டு தான். ஆனால் சாட்டை துரைமுருகன் மாதிரி செயல்படுற வேலை செய்கிற யாரும் கிடையாது. என்கிட்ட இவன் சீமான் ஒரு நேரத்தில் பவராக இருந்தான், யாருக்கு பார்த்தாலும் புள்ள கொடுப்பான். விஜயலட்சுமி கூட்டின்னு வந்து கூத்தச்சான் இல்லை, அந்த ஈழத்தில் போர் நடந்துக்குது, வாழ்வா சாவான் ஆயிரக்கணக்கான விடுதலை புலிகள் ஒரு நாளைக்கு வீரநாமம் அடிகிறாங்க. அப்போ மதுரையில் லாஜை போட்டு ஐட்டம் போட்டு வந்தான். விஜயலட்சுமி கிட்டே அம்மனமாக படுத்துக்கிடந்தான், சரக்கு போட்டு நல்லா ஐட்டம் போட்டான். அது நான் சொல்ல, அது அந்த விஜயலட்சுமி அந்த அம்மாவே சொல்லிச்சு. எங்கடா போன இலங்கையில் போர் நடக்கும்போது நீ என் கூட தான்டா படுத்து கிடந்தான் அம்மனமாக, நடிகை விஜயலட்சுமி சொல்லிச்சு, என் கூட தானே படுத்து கிடந்தான் நீ சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு என்ன ஆகி போச்சு, நான் குடிச்சு அவனுக்கு அந்த இதெல்லாம் இதாகி போச்சு. அந்த புள்ளப்ப இருக்கிற தன்மை அவனுக்கு போய் 15-20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இவன் என்ன பண்ணுறான், இந்த நாய்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மேட்டிங் விடுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொட்டை நாய்க்கு இதுன்னு வச்சுங்க, ஒரு ஆம்பளை நாய் வேணும் இல்லை, அது நம்ம அந்த நாய்க்கு என்ன பண்ணுவாங்க, வேற ஒருத்தர் ஆம்பளை நாயை வச்சுன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் இந்த நாயை விடுவாங்க. இல்லை அந்த நாயை கூட்டின்னு வந்து ஒரு ரூமில் தாப்பால் போட்டு மேட்டிங் பண்ணுவாங்க. அந்த நாய் குட்டி போடும், அந்த குட்டி விற்பாங்க. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், இவனால் முடியலன்னு சொல்லி மேட்டிங் விட்டான். சாட்டை துரைமுருகனை கூட்டின்னு வந்து சீமான் வீட்டுக்கு சாட்டை துரைமுருகனை கூட்டின்னு வந்து காளிமுத்துனுடைய 2வது பொண்டாட்டி பொண்ணு கையில் ஒழிக்குது இல்லை, அந்த பெட்ரூமில் உள்ளே விட்டு தாப்பால் போட்டான். கரண்ட் போய்ட்டுனே விளக்கு பிடிச்சின்னு உட்காந்துக்கிறான் சீமான். அவன் சாட்டை துரைமுருகன் மேட்டிங் பண்ணான் கையில் வெளியே. அப்படி சாட்டை துரைமுருகன் மேட்டிங் பண்ணி 2 குழந்தை பிறந்துச்சு. அந்த 2 குழந்தைக்கு நான் தான் அப்பான்றான் சீமான். ஆனால் அந்த 2 குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் சாட்டை துரைமுருகன். வேணால் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், யார் அப்பான்னு தெரிஞ்சிடும். உன்னுடைய லட்சணம் இந்த மாதிரி இருக்குது. நீ எங்கள் தலைவர் கலைஞரை பற்றி, எங்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதி பற்றி, எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தை பெரியார் குறித்து நீ பேசுறியடா, ஏண்டா நீ பேசுறியா? அவன் சாட்டை துரைமுருகன் சொல்கிறான், அவங்க செயல்படாதவங்க. அதாவது இவனை மாதிரி செயல்படல, அவங்க வீட்டில் செயல்பட்டாங்க. இப்போ 3000 பேர் வந்து திமுகவில் சேர்ந்தாங்கல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய நண்பர்கள். இப்போ சாட்டை துரைமுருகன் சொன்னா இல்லை, அவங்களாம் செயல்படாதவங்க, அவங்களாம் வேலை செய்யாதவங்க சொன்னா இல்லை, அது ரைட்டு தான். அவங்க வந்து சீமான் வீட்டில் போய் அவங்கெல்லாம் யாரும் செயல்படல, வேலை செய்யலை. அவங்கவுங்க வீட்டில் அவங்க செயல்படுறாங்க, அவங்கவுங்க வீட்டில் அவங்க வேலை செய்கிறாங்க. இவன் இந்த சாட்டை துரைமுருகன் இல்லை, இவன் வந்து சீமான் வீட்டு பெட்ரூமில் இவன் செயல்படுவான், நல்லா செயல்படுவான். கையில் வழி சந்தோஷமாக வச்சுக்கினான், நல்லா செயல்படுவான், நல்ல வேலைக்காரன். 2 குழந்தை பிறந்துச்சு. அந்த 2 குழந்தைக்கு பரிசாக கொடுத்துட்டான் சீமான் சாமானுக்கு, தலைவனுக்கு பரிசாக கொடுத்துட்டான். சீமான் சாமான் என் குழந்தைங்கன்றான். டே தேவடியா பையா, ஐயோ நீ எல்லாம் அரசியல் பேசுகிறடா. இப்போ இடும்பன் கார்த்தி புதுசாக வந்து போகிறான், ஷிஃப்ட்டு மாறி வரானுங்க. சீமான் வீட்டு பெட்ரூமுக்கு சாட்டை துரைமுருகன் வந்துட்டு போயிட்டானா, இடும்பன் கார்த்தி வந்து போகிறான், ஷிஃப்ட்டு மாறி வரானுங்க. ஏன்டா முட்டா சாப்பிட்ற பாடூஸ் பையனி, லக்காடி பையனி, நீ கலைஞரை பற்றி, முதலமைச்சரை பற்றி, திமுகவை பற்றி, வாத்தா பெரியாரை பற்றி பேசல மாட்டான். ஆனால் பெரியாரை பற்றி இவனை மாதிரி புகழ்ந்து பேசினவங்க யாரும் கிடையாது சார். பெரியாரை பற்றி இவனை மாதிரி புகழ்ந்து பேசினவங்க யாரும் கிடையாது. தலைவர் கலைஞரை குறித்து இவனை மாதிரி பெருமையாக பேசினவங்க யாரும் கிடையாது. பெரியார் பெரியார்னா அப்படியே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரியார் ஃபோட்டோ இருக்கும், ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு வீட்டு வெளியே ஒரு ஃபோட்டோ இருக்கும், டேபிள் வெளியே பெரியார் ஃபோட்டோ போட்டு மாலை போட்டிருப்பாங்க. அதில் இவங்க பேசுகிறான், பெரியார் இல்லைனா நம்மளாம் ஏது. உலக சமூக நீதி தலைவர் யாருன்ற கேட்டால் தந்தை பெரியார், அண்ணர் அம்பேத்கர், டாக்டர் கலைஞர். நான் எங்கேயோ கமுதியில், எங்கேயோ ராமநாதபுரம் எங்கேயோ நான் விவசாயம் பண்ணிருந்தவன், இன்றைக்கி நான் ஒரு சினிமா டைரக்டராக வந்திருக்கிறேன், இந்த சமுதாயத்தை நான் உணர்ந்திருக்கிறேன்னு கேட்டால் இந்த சீமான். அதுக்கு காரணம் தந்தை பெரியார்னு பேசுறது யாருன்னு கேட்டால் இந்த கண்டவனுக்கு பிறந்த இந்த வேசி மகன், இந்த சீமான் சாமான், இவன் தான் பேசணும். இன்றைக்கி பெரியாரை எவ்வளோ ஈழ்வாக பேசுகிறான், பெண்களை குறித்து தவறாக பேசினார். நம்மளாம் திருந்தணும்னு பெரியார் நமக்கெல்லாம் அறிவுரை சொன்னார். நம்மெல்லாம் திருந்தணும்னு தந்தை பெரியார் நமக்கு அறிவுரை சொன்னார். இவன் சொல்கிறான், நீ ஒரு பொம்பளை கிட்ட தானே போகணுன்னு ஆசைப்படுற, உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சி பொம்பளை தானே, அவங்கள்ட்ட போகலாமேன்னு பெரியார் சொன்னாருன்னு இந்த தேவடியா பையன் சொல்கிறான். இவன் பார்க்குற வேலையை இவன் சொல்கிறான். இவனுக்கு சீமானுக்கு என்னென்னு கேட்டால், அவனுக்கு இந்த அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டின்றதெல்லாம் இல்லை, பொம்பளையாக இருந்தால் போகும். புரிஞ்சுக்கிங்க, பெத்த தாயை கூட்டி கொடுக்குறவன் யாருன்னு கேட்டால் இந்த சீமான். பெரியார் சொன்னது என்ன சொன்னார், ஏண்டா கண்ட பெண்களோடு போயிட்டு அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் நீ விளையாடுறியே, கண்ட பெண்களோடலாம் போய் அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறியே, உங்கள் அம்மாவும் அக்காவும் தங்கச்சி பெண்கள் தானே. அதாவது பெண்களை உயர்த்தி சொன்னார் பெரியார்.
அவர் ஒன்றும் ஈழ்வாக ஒன்றும் பேசலை. அதை நேற்றைக்கு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசும்போது அவ்வளோ ஈழ்வாக பேசுகிறான் சார். திராவிட நாய்கள்ன்றான் சார். இது விட என்ன சார் இருக்குது? அப்புறமா திராவிட நாய்கள்ன்றான் சார். இன்றைக்கி அந்த 3000 பேர் அறிவாலயத்தை சேர்ந்தவங்க பேட்டியெல்லாம் நான் பார்த்தேன். அவ்வளோ எல்லாரும் பிச்சைக்காரனா கேட்டாங்க. ஏங்க எல்லாருமே பிச்சைக்காரனா கேட்டாங்க. எல்லாம் கோடீஸ்வரராக போய் சேர்ந்தாங்க அங்கே. பட் ஆக்சுவலி நாம் தமிழனுடைய கட்சி யாருடைய கட்சின்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சி யாருடைய கட்சின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மிகுந்த மரியாதைக்குரிய ஆதித்யநாத் துவங்கின கட்சிங்க நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சிக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. கரையான் புற்றுக்குள் புகுந்த கருணாங்க மாதிரி இந்த வேசி மகன் தெவிடியா பையன் இந்த சீமான் போய் அதில் போய் சேர்ந்தான். சேர்ந்துட்டு இன்னைக்கு அவன் இவ்வளோ பேச்சு பேசுகிறான். இன்றைக்கி அந்த கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்லாம் இவனை விமர்சிக்கும் போது, பெரியாரை குறித்து அவன் பேசினா நம்மலாம் பேசுகிறோம் இல்லை, நம்ம எல்லாம் பேசுகிறோம், பெரியாரை குறித்து அவன் பேசுகிறான் என்ன பேசும்போது அதெல்லாம் அவங்க என்ன சொல்ல, அவங்கெல்லாம் அறிஞர் அண்ணாவை, கலைஞரை, திமுகவின் முன்னணி தலைவர்களை சொல்கிறாங்கன்றான். அவங்க தான் பெரியாரை பற்றி பேசுனாங்கன்றான். சொல்லிவிட்டு ஒரு தேவடியா சிரிக்கிறான். அதை எடுத்து மீடியாலாம் போடுறீங்க, அதை எடுத்து சோசியல் மீடியாலாம் போடுறீங்க. மானம் மரியாதை இருக்கிறவங்க இனிமேல் அவன் பின்னால் யாரும் போகக்கூடாது. இன்றைக்கி 3000 பேர் வந்து சேர்ந்தாங்க. நீங்கள் எல்லாம் திமுக அவங்க நான் கூப்பிட வரல. அவன் பின்னால் போகிறவங்க உண்மையிலே இப்போ கழக அமைப்பு செயலர் ஆனந்த பாரதி கேட்டார்ல, ஒரு அப்பனுக்கு பிறந்தனோடா நீ சீமான்னு சொல்லி. நான் தான் சொல்லிட்டேன். அவனுக்கு ஒரு இன்ஷியல் இல்லைங்க. அவன் யாருக்கு பிறந்தான்னு அவனுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. நான் சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு இன்ஷியல் இல்லை. ABCDEFGHIJK LMN OP QR ST UV WXYZ அத்தனை இன்ஷியல் பண்ண. அவன் பிறகிறதுக்கு அத்தனை பேர் காரணம். அவன் பிறகிறதுக்கு அத்தனை பேர் காரணங்க. ஆனால் ஈரோடில் அவன் வரானே. ஆனால் பார்த்தேன், தொடப்பம் மரம் செருப்பெல்லாம் எடுத்துன்னு பொம்பளைங்களாம் நின்று இருந்தாங்க. அவன் எந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாது சார். சகோதரர்கள் ஈரோடுக்குள்ளே அவன் எந்த தெரு, ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார், அவரால் உலகத் தலைவன் தந்தை பெரியார். அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் கடுமையாக இருந்துச்சு. ஏன் பேசினார்? நம்மளாம் திருந்தணும்னாரு. அவன் சொல்கிறானே சீமானு நம்மளெல்லாம் பார்த்து தேவடியா பசங்க வேசி மகன்னு பெரியார் சொன்னாரேன்னு சொல்லி சொன்னார்ரா. என்ன சொன்னார் பெரியார்? குடியாத்த கோம்பரம் அரசியல் சின்ன பையன்தான். ஆனால் பெரியார் என்ன சொன்னார்? பாம்பை பார்த்தாலும் விட்டுடு, பாப்பானை பார்த்தா நசுக்கு அடிடான்னு சொன்னால், பாப்பான் ஆபத்தானவன் சொன்னால், அந்த பாப்பாங்கிட்டேயே நீ போய் நிற்கிறன்னா அப்போ உன்னை வேசி மகன் சொல்கிறதா சொல்லக்கூடாதான்னார். எவன் பாப்பாங்கிட்ட போய் விழுந்து அவன் மலத்தை சாப்பிட்றானோ அவனை வேசி மகன் தந்தை பெரியார் சொன்னார். இன்றைக்கி அவன் பாப்பானுடைய மலத்தை சாப்பிட்டுங்கிற வேசி மகன் யார்? ஒத்தா நீ தாண்டா சீமான். RSS BJP அவனுடைய மலத்தை சாப்பிட்டு RSS BJP சொல்லுங்கடா நீ பேசுகிற. ஸோ பெரியார் வேசி மகன் தேவடியா மகன் சொன்னது உன்ன சொன்னாரா சீமான் சாமான், எங்களை சொல்லலை. சார் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் தெரியுமா? இவன் கலைஞரை பற்றி பேசும்போது கோவம்னா உண்மையான தொண்டனுக்கு கோவம் வரும். இப்போ சென்னையில் நம்ம கட்சிக்கார எடுத்துகிட்டு இருக்காங்க, யாரும் கோச்சு கூட பரவாயில்ல. அவன் இப்படி தலைவரை பற்றி பேசுகிறானே, அவன் எப்போ சிலையை உடைப்பேன் அந்த மாதிரி இதுக்கு யாரும் பேசலை. நமக்கு எத்தனையோ எதிர்கட்சிகள் இருக்காங்க. சிலையை ஒடிப்பேன், பேனா ஒடிப்பேன், இல்லை கலைஞரோட அவதூறாக பேசும்போது என்ன சொல்கிறது? அந்த கட்சி இந்த திமுகனால தானே நம்மளாம் நல்லா இருக்கிறோம். நாங்களாம் சாதாரண தொண்டர்கள். நம்ம நம்ம வட்டச் செயலாளராக வரோம், பகுதிச் செயலாளராக வரோம், மாநகராட்சி மன்ற உறுப்பினராக வரோம், MLA ஆகிறோம், MP ஆகிறோம், மந்திரி ஆகிறோம், பெரிய ஆளாக வரும். திமுக கொடுக்குற முகவரி தானே. அப்படி நமக்கு முகவரி கொடுக்குற திமுகவுக்கு யார் கடவுள்? பெரியார், டாக்டர் கலைஞர், தலைவர் தளபதி, நாளை தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவங்கள குறித்து அவன் ரொம்ப அவதூறாக பேசும்போது யாரோ என்ன மாதிரி ஒரு 10 பேர் பேசுகிறோம். ராமநாதபுரத்தில் சமூக வலைத்தள போராளியான ஜெயராமன் அவர்கள், இப்படி பலர். நாங்கள்லாம் எந்த பதவியில் கிடையாது. ஸோ இவ்வளோ பொறுப்பில் இருக்கிறோம் இல்லை, அது பேச நம்ம கண்டிக்காமல் நம்ம போயினே இருந்தால் அவன் பேசத்தானே செய்வான். அவனை உள்ள 10 பேர் விட்டு அவனை அடிக்கூடாது, உள்ள தூந்து அவனை அடிக்கூடாது. அவனை அது அனுதாபம்லாம் ஒன்றும் வராதுங்க. நம்ம அவனை விட்டு வச்சுட்டோங்க. சும்மா மேலே போட்டு கேஸை போட்டு அவன் மேலே ஒரு வழக்கை போட்டு விட்டான்னா அவன் சுற்றி நிற்கிறான். இப்போ ஈரோடு வயா நிற்கிறான் தேர்தலில். ஈரோடில் அங்கே எலெக்ஷனே கிடையாதுங்கம்மா. அது எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அங்கே ஒரு 80,000 ஓட்டு 90 எல்லா ஓட்டு நமக்கு தான் வச்சுக்கோ. இவன் தான் அங்கே போய் நான் நிற்கிறேன் பாரு, யாருமே நிற்கல, ஆளுங்கட்சியாகிற அதிமுக நிற்கல. இதை புதுசாக ஒரு நடிக்க ஆரம்பிச்சுக்கிறானே, த்ரிஷா கூட ஃப்ளைட்டில் ஜாலியாக சரக்கை போட்டு சுற்றிருக்கிறானே நடிகர் விஜய்.
அந்த பரதேசி கட்சி பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி யாருமே நிற்கல. கட்சி அரசியல் கட்சி எதுவுமே நிற்கலைங்க. இவன் நிற்கிறதுக்கு நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு துட்டு வசூல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தா பாருங்க, தேர்தலில் நிற்கிற எல்லாம் இந்த துட்டு கொடுக்கணும் பிச்சை கட்டால் அதுக்காக நிற்கிறான். என்ன சொல்கிறது, அங்கே வந்துட்டு நம்ம தான் திமுக தான், வேறு எதுவும் கிடையாது. அங்கே நம்ம கட்சி தான், திமுக கட்சி தான், வேறு எந்த கட்சி கிடையாது. ஸோ இவன் ஏன் பேசுகிறான்னு கேட்டால், தொடர்ந்து பெரியாரை பற்றி கலைஞரை பற்றி இவன் ஏன் பேசுகிறான்னு கேட்டால், இப்போ நான் திட்டி நிற்கிறேன்ல, எவ்வளோ கடுமையாக பேசுகிறேன், எவ்வளோ ஹார்ஷான வார்த்தையை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அட் எனி காஸ்ட் வி ஷுட் நாட் யூஸ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் இன் சோஷியல் மீடியா. பட் ஹியர் ஐ எம் யூஸிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ். ஏன்னா எனக்கு அவன் மேலே அவ்வளோ கோபம் இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் அவனை திட்டுறோம். சோஷியல் மீடியா எடுத்தால் இன்றைக்கி சீமான் 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 சீமான். இன்றைக்கி மீடியா எடுத்துக்கினா விவாத மேடைகளில் சீமான் சீமான் சீமான். இன்றைக்கி தினசரி பத்திரிக்கை, வார பத்திரிக்கை, மாத பத்திரிக்கை எதில் எடுத்துக்கினாலும் சீமான் சீமான் சீமான். இவன் ஒரு மயிரும் இல்லை. ஏன்னா இவன் இப்படி கடுமையாக பெரிய தலைவர்களை பேசும்போது நம்ம கோபம் வருது, இவனை பேசுகிறோம். அதனால தான் இவன் பேசுகிறான். இப்போ ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டான். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ஓவராக பேச ஆரம்பிச்சு. ஏன்னா இவனுடைய வாக்கு வங்கி எல்லாம் விஜய்க்கு வெளியே எந்த வாக்கு வங்கி கிடையாது. சீமானுடைய வாக்கு வங்கி தான் விஜயோடைய வாக்கு வங்கி. அந்த 8% வாங்கினா இல்லை, அதில் ஒரு 6% அவனுக்கு போயிடுச்சு. விஜயனுடைய வாக்கு வங்கி 5லேருந்து 6%. என்னான்னு கேட்டால் விஜய் வாக்கு வங்கி இல்லை, சீமானுடைய அந்த பசங்கள்லாம் அங்கே போயிட்டானுங்க. இப்போ இவங்ககிட்ட 2% என்னவோ அவ்வளோதான். ஸோ அந்த வாக்கு வங்கியை சரிப்படுத்தணும். எல்லோரும் நம்மக்கிட்ட திரும்பி வந்துடணும். சீமான் தைரியமாக பேசுகிறான் பாடுறா, நம்மளை எல்லாரும் காரி தப்பணும், வாத்தா அவங்க அம்மா அப்படின்னு நம்மளை கேட்கணும். அதனால தான் பேசுகிறான். இவனை அடித்தா ஜெயிலில் தூக்கி போடலாமே, அவனை உள்ளே தூக்கி போட்டு 1 குண்டாஸ் 2 குண்டாஸ் 3 குண்டாஸ் தூக்கி உள்ளே போட்டு எத்தனை நாளுங்க பேசுவாங்க அவனை பற்றி? உள்ளே போட்டால் நான் கேட்குறேன், சொல்லுங்கள், எத்தனை நாளுங்க பேசுவாங்க அவனை பற்றி? எத்தனை நாள் பேசுவாங்க சொல்லுங்கள்? 10 நாள் பேசுவாங்களா? 20 நாள் பேசுவாங்களா? 1 மாதம் பேசுவாங்களா? அவங்க கட்சிக்காரன் ஊருக்கு 10 பேர் இருந்தால் 10 நாள் சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுவானா? 20 நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவானா? அவன் பொழப்பாக்க அவன் போயிடுவான். அடுத்து மீடியாவுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் என்ன இவன் மட்டும் தானே செய்தி, எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது, மாறிட்டு அவனை மறந்துடுவாங்க. ஒரு வருஷம் அவன் எல்லாம் 2026 தேர்தலெல்லாம் அவன் சீமான அந்த தேவடியா பையன் வெளியவே இருக்கக்கூடாது, அவன் உள்ளே தான் இருக்கணும், அவன் ஜெயிலில் தான் இருக்கணும். அப்போ அவன் பேசுகிறானா பாருங்கள். எதுவுமே பண்ணாத அவனை இப்படியே விட்டா அவன் இப்படி தான் பேசினு இருப்பான். பிஜேபிக்காரன் துட்டு குத்துனே இருப்பான், அவன் பேசினே இருப்பான். இன்றைக்கி அம்பேத்கர் உலக சட்ட மாமேதை பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்து பேசுகிறான் இல்லை, பேசுகிறான்ல. ஒரு நேரத்துக்கு உன பெரியாரையும் கலைஞரையும் உன மாதிரி புகழ்ந்து பேசுனவங்க யாரும் இல்லை. இன்றைக்கி பெரியாரையும் கலைஞரை டேமேஜ் பண்ணுறான். நாளைக்கு அம்பேத்கரை திட்ட மாட்டான்றது என்னங்க நிச்சயம்? அம்பேத்கர் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளாக சொல்லணும். நான் அம்பேத்கரை கடவுள்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டிலலாம் அம்பேத்கர் சிலையே இருக்குது, சின்னதாக வச்சுருக்கேன். பெரியார் சிலை, அம்பேத்கர் சிலை, கலைஞர் சிலை பலது இருக்குது. எனக்கு மாநாட்டில் பகிர்ந்து கொடுக்கும்போது அம்பேத்கர் வந்து ஒரு மிகப்பெரிய அம்பேத்கர்லாம் நம்மளாம் அப்போ பெரியார் அம்பேத்கர் கலைஞர்லாம் நம்மளாம் யாரும் கிடையாது. நாளைக்கு அம்பேத்கரை விமர்சனம் பண்ணாலும் பண்ணுவான். ஏன் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள்ன்றானா? டே இன்னொரு முறை நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் சொல்லாதா. எப்படா பிரபாகரன் உங்கள் வீட்டுக்கு வந்தார்? அந்த A to Z லிஸ்ட்டில் பிரபாகரன் வரமாட்டார். அவரெல்லாம் தலைவர், அவரெல்லாம் ஒரு பெரிய போராளி. அவர் பிரபாகரன் பிள்ளைகள் சொன்னால் உங்கள் அம்மாவை ஒன்று செருப்பால் அடிப்பேன். நாளைக்கு பிரபாகரனையே திட்டினாலும் திட்டுவான். இன்னைக்கு பெரியாரையும் கலைஞரையும் திட்டுறவன் நாளைக்கு பிரபாகரன் போராளி இல்லை, பிரபாகரன் தீவிரவாதி, நீங்கள் தேவடியா தலைவர் பிரபாகரன் அவர்களே சொன்னாலும் சொல்லுவான். அவன் பொண்டாட்டி காளிமுத்தனுடைய கூத்தியார் பொண்ணோ ரெண்டாவது பொண்டாட்டி பொண்ணோ அந்த கையில் ஒழிக்குது இல்லை, அத்தையே நாளைக்கு விமர்சனம் பண்ணாலும் பொண்ணுவான். என் பொண்டாட்டி நடத்த கட்டிக்காரி, நான் வீட்டில் அந்த நேரத்தில் சாட்டை துறைமுருங்க பக்கத்தில் பத்து கிடந்தா அந்த 2 குழந்தைங்க என் குழந்தைங்க இல்லை, சாட்டை துறைமுருங்க குழந்தைங்க. அப்போ போய் இடுமன் காத்தி வந்து போவான். நாம் தமிழர் கட்சியில் பாதி பேர் என் பொண்டாட்டிகிட்ட வந்து போவான். அவளுக்கு 10 பேர் ஒன்று ஒரு நாளைக்குன்னு பேசினாலும் பேசுவான். இதை விட நான் என்னங்க இப்படியெல்லாம் பேச தப்பு, இப்படிலாம் பேச தப்பு தான், ஒத்துக்கிறேன். இதில் கூட பல பேர் என்னடா குடியாத்த கும்பல் மரியாதை வச்சுருக்கிறோம், இவ்வளோ ஈழ்வாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி ஏன் கோபம் வருதுங்க. அதிமுகவை நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லா எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க? ஒரு சில நேரத்தை அவங்களே இறங்கி பேசிட்டு அவங்களே வெற்றி செய்கிறேன். நான் யாருக்கு பார்த்து பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. யாரை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது.
ஆனானப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வச்சு செஞ்சிட்டேன். அதனால் எவ்வளவோ பிரச்சனைகளை செஞ்சிச்சேன். அவன் நாம் தமிழர் கட்சிக்காரன் போய் ஃபோன் பண்ணுறான், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் போடுவோம். என்ன எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? போடா உங்கள் அத்தா. பாமக, அண்ணா திமுக, பிஜேபியே பார்த்தவன்டா. இன்றைக்கி என் கட்சி எனக்கு பாதுகாப்போடு வச்சுருக்குதுடா. என் கட்சி, என் தலைவன் தளபதி. மேமாலே அவன் ஃபோன் பண்ணுறான் நாம் தமிழர் கட்சியில். அவனும் நகர சேவை ஒன்று சார் ஃபோன் பண்ணால் 10 பேர் பண்ணுறானுங்க. இனிமேல் எங்கள் தலைவரை பற்றி பேசினா நடக்கிறதே வேணும். வா என் குல்பி வச்சுத்தான வாயில் வச்சுன்னு சப்பு. உன் தலைவனடா டேய், அவன் பின்னாலெலாம் இருக்காதீங்கடா. திமுகவுக்கு வா, இல்லை வேற எங்கன்னா கூட போ, அவன் பின்னாலெலாம் இருக்காதீங்க. காளியம்மா விடவாடா, காளியம்மா விடவா. அந்த அம்மா என்ன பேசிச்சு 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க திமுக காரன்னு பேசிச்சு. இவனை நம்பி இப்போ அது எங்கே இருக்குதுன்னே தெரில அந்த அம்மா. இப்போ பல பேர் அந்த கட்சியில் ஆள் இப்போ அந்த கட்சியில் இருக்கிறது யாருன்னு கேட்டால், அவங்க வீட்டில் அவன் பொண்டாட்டிக்கிட்ட சிறப்பாக வேலை செய்கிற, சிறப்பாக பணியாற்ற சாட்டை துறை முருங்கங்கிறான். ஆமாம், வேறு யார் இருக்கிறாங்க? அவன் தண்ணியை போட்டு, தண்ணி போடுறது அவனுடைய இப்போ பர்சனல் லைஃப், அது நான் சொல்ல வரல. ஆனால் தண்ணியை போட்டு தான் பத்திரிக்கையாளர்கிட்ட பேசுகிறான், மேடையில் பேசுகிறான், மேடையில் பேசுகிறான். எவ்வளோ போய் பேசினா பற்றி அவன் பிரபாகரன் குறித்து. எனக்கு அவங்க இன்றைக்கி வெட்ட வெளிச்சம் ஆகிப்போச்சா? பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கனடாவிலேருந்து க்ளீனாக சொல்லிட்டார். அவங்க சித்திக்கு வீட்டில் டைவர்ஸே ஆகி போச்சான் இவனால். அவர் சொன்னந்தான். இவன் போகிற இடம் ஏதாவது விளங்குமா? அவன் கூட இருக்கிறவங்க யாருன்னா விளங்க முடியுமா? அதனால் தோழர்களே, எவ்வளோ பேசினாலும் நாமளும் தினம் பேசிட்டு தான் இருக்கிறோம். நாளைக்கு ஒன்று பேசுவான். என்னது? நேற்றுக்கு திராவிட நாய்களே என்ன, நாங்கள்லாம் ஈழப்போரில் எங்களை மாதிரி எங்கள் பங்கிட்டே ஈழத்தை பற்றி பேசாதரா ஒத்தா. ஈழத்தை பற்றி பேசாத. ஈழத்தை பற்றி மட்டும் இனிமேல் நீ பேசக்கூடாது. ஈழத்தை குறித்து பேச தகுதி படைத்தவர் யார் என்ற கேட்டால் திமுக. அதை சொல்லிட்டார. ஆனால் ஆலந்தூர் பாரதி அந்த காலத்திலேயே பிரபாகரனை ஜாமீனில் எடுத்தவர். பிரபாகரனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் யார் என்று கேட்டால் மறைந்த மாவீரன் ஜே அன்பழகன். டி நகர் முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட செயலர் கலைஞர் கூப்பிட்டு பிரபாகரனை பத்திரமா வச்சுக்கோன்னார். பல பேர் இருக்காங்க தெரியுமா பிரபாகரனோட தொடர்பில் இருந்தவங்க. பொள்ளாச்சி உமாபதியின் இன்னைக்கு கூட இருக்கார். பொள்ளாச்சியில் கட்சியினுடைய ஒரு முன்னணி தலைகர்த்தர் உமாபதியின் பேர். பெரிய கட்சியினுடைய ஒரு முன்னணி தலைகர்த்தர், திராவிட சிந்தனையாளர், பிரபாகரனுடைய தீவிர ஆதரவாளர். அவங்கெல்லாம் அவர்கிட்ட நேரடி தொடர்பில் தான். அவங்க கூடலாம் போய் பார்த்து வந்தவங்க. அவங்கெல்லாம் சென்னைக்கு வந்தபோது கூட இருந்தவங்கடா. நீ எல்லாம் எங்கடா இருந்தப்போ? நீ எல்லாம் எங்கடா இருந்தப்போ? அந்த ஃபோட்டோ கூட ஒரிஜினல் இல்லைன்றது 2 நாளைக்கு முன்னால் தான் எங்களுக்கு தெரியும். ஏதோ ஃபோட்டோவாது எடுத்துருப்பேன்னு பார்த்தேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், எழுச்சி தமிழர், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன், அவர் பிரபாகரனோடு சந்தித்து 2-3 நாட்கள் அவரோடு இருந்து அவரோடு பேசி பல்வேறு கருத்து பரிமாற்றம் செய்தவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். எப்பாவது வெளியே சொல்லியிருக்காரா? அவர் கூடவே மாசக்கணில் இருந்தவர் மதிமுக பொதுச் செயலாளர், புரட்சி புயல் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள். விடுதலை புலிகள் பயிற்சி எடுத்தாரா புரட்சி புயல் அண்ணன் வைகோ. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு விடுதலை புலிகள் மத்தியில் பேசினார்ரா. புலி என்னான்னு அவங்களோட சாப்பிட்டார்ரா, அவங்களோட பழகினார்ரா. நீ சொன்னே அதெல்லாம் பண்ணது யாருன்னு கேட்டால் மதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள். அவர் எப்படின்னா பேசியிருக்கார். அதை எதுவுமே இல்லாத பரதேசி தேவடியா புள்ள நீ. அவர் அண்ணன் மரியாதைக்குரிய மாவீரன் பிரபாகரன் நேராக கூட பார்க்கல. எவ்வளோடா போய் சொன்னேன். ஒரு சில நேரத்தை நான் கூட நம்பிட்டேன்டாத்த. நம்மெல்லாம் சேர்ந்து இவனை முதலமைச்சர் ஆக்கிடுவோமா? இவன் சொல்கிறான் நம்மெல்லாம் சேர்ந்து இவனை முதலமைச்சர் ஆக்கணும். உங்கள் அத்தா வார்டு மெம்பராக வாடா பார்க்கலாம். உங்கள் அம்மாவில் வார்டு மெம்பராக பார்க்கலாம். அதாங்க சொல்கிறேன். இவன் செருப்படி
இவனை அடித்து கை கால் உடச்சி என்ன சொல்கிறது சீமான் சாமான் அறுத்து என்ன சொல்கிறது நெஞ்சி குஞ்சியெல்லாம் அறுத்து காக்காக்கு போட்டு இவனை ஒன்றும் எல்லாம் படுக்க வச்சுட்டு என்ன சொல்கிறது மூக்கில் பைப் விட்டு அதில் தான் ஊற்றணும். அந்த கண்டிஷன் அவனை பண்ணுறதுக்கான தகுதி படைத்தவன். அப்படி பண்ணுறதுனால எந்த தப்பு இல்லை, யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, எந்த அனுதாபமும் அந்த தேவடியா பையன் மேலே வராதுங்க. பாய் திறந்தா பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, 420 420 840 வேலை, கட்சிக்காரனெல்லாம் பிச்சைக்காரனாக்கி அவன் துட்டெல்லாம் உறிஞ்சி அவன்லாம் தரும். நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன். ஏன்னா அங்கே பார்த்தா நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன். ஒரு 25,000 போட்டு விடுன்னு சொல்லுவேன், 25,000 போடுவாங்க. 1,00,000 போடு, சுந்தர் சீட்டஸ் ₹1,00,000 போடுவாங்க. அப்படி தான் நாங்கள் வாழ்ந்து. ஏன்டா நீ போடுற டிஷர்ட்டு 11,500, 11,800, 12,000, ஷர்ட்டு 16,000 ஆகுமே. ஏண்டாகும் 1.5 கோடி 2 கோடியில் ஃபுல்லாக ஃபாரின் காரு. உன் வாழ்க்கை என்ன வசதியான வாழ்க்கை. உங்கள் ஆத்தா நீ அடிக்கிற சரக்கு ஒரு ஃபுல்லு 18,000, 19,000, 20,000, அதுவும் ஓசியில் எவனோ வாங்கி கொடுக்குறது. அது ஃபாரின் சரக்கு தான் இவர் போகிறாங்கம்மா இவர். நீ பிச்சை எடுத்து சாப்பிட்ற, நீ போராளியாடா, நீ ஃப்ராடுடா, நீ ஃப்ராடு. இவனுக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் தான் பதில் சொல்லணுமா? எனவே இப்படி கோவப்பட்டு நம்ம பேசுகிறோம் நண்பர்களே, என்ன பிரயோஜனம்? பேசிடுறோம், ரைட், ஓகே, லைக்கு ஷேரிங்கு, ஓகே, முடிஞ்சிச்சு. யூடியூப்பில் லைக்கு ஷேரிங்கு கமெண்ட்டு, ஓகே, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நாளைக்கு இன்னும் இன்னும் வேறு எதனா பேசுவோம். என்னை யார் என்ன பண்ண முடியும்? ஏண்டா கட்டின பொண்டாட்டியே இன்னொருத்தனை கூட்டி குத்துட்டு விளக்கு பிடிச்சின்னு உக்கானுங்கிற உன்னிக்கே இவ்வளோ இருந்தால் மற்றவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் எவ்வளோடா இருக்கும்? டேய் சாமான் பையா, உங்கள் அத்தா உங்கள் அம்மாவில் வக்கால ஒளி தாய் ஒளி மகனே, சீமான், எங்களுக்கெல்லாம் எவ்வளோடா இருக்கும்? எப்படியா பையா? உனக்கு அழிவு காலம்டா, உனக்கு அழிவு காலம். திமுக தொண்டவன் சோழி முடிக்கிறான்டா, தேவடியாளுக்கு போந்தவனே. உன்னை பற்றி பேசுறது கூவம் ஆற கூட மோசமானடா. நீ திராவிட நாய்களேன்னு சொல்கிறான். பெரியார் தடியா இல்லை எங்கள் துப்பாக்கியா பார்க்கலாமா அன்றான். உன் துப்பாக்கி தான் செயல்படலையே, அதனால தான் நீ சாட்டை துறைமுருகன் துப்பாக்கியை நம்பியிருக்கிற. நம்ம என்ன பேசினாலும் அவனுக்கு ஒரு வழி. வீட்டு முற்றுகையிடக்கூடாதுங்க, வீடேறி அவனை உதைக்கணும். அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க இவன் பின்னால் போகிறது, அங்கே இருக்கிற பெண்கள் மரியாதைக்குரிய தாய்மார்கள் சகோதரிகள் சொல்கிறேன், நீங்களும் எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் அம்மா தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க. 70 வயசு 80 வயசு கேள்வி கூட விட மாட்டானுங்க நாம் தமிழ் கட்சி எடுக்கிறவங்க. காம கொடுறவனுங்க. அவனா ஒருத்தவன் பேர் மறந்துட்டாங்க, எங்கே ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கிறான். அவங்ககிட்ட வாங்குற கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா அவங்களுக்கெல்லாம் சாக்லேட்டில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு படிக்க வச்சுட்டு நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள்லாம் கூட்டின்னு வந்து அவங்களுக்கு விருந்தாக கொடுக்குறான். நல்ல அழகான பொண்ணாக இருந்தால் சீமானே போகிறானான். அவனால் எதுவும் பண்ணுறதில்ல, ஏதோ போயிட்டு வரான். இப்படிப்பட்ட கட்சி நாம் தமிழ் இருக்கு. ஏன்னா பிஜேபி கூட்டணி இல்லை, பிஜேபியில் வந்துட்டு தெரியல பாலியல் பலாத்கார கட்சி பிஜேபி. அவன் மலத்தை சாப்பிட்றவன் எப்படி இருப்பான் அவன்? அங்கே இருக்கிற பெண்களுக்கு சொல்கிற அம்மா, அங்கே இருக்கிற இளம் பெண்கள் அந்த தேவடியா பையன் சீமான் நம்பி இருக்காதீங்கம்மா சகோதரிகளே, நீங்களே எங்கள் சகோதரி தாம்மா. விலை மதிக்க முடியாத சொத்து இந்த உலகத்தில் எது என்று கேட்டால் பெண்ணின் கற்பு. அதுக்கு விலை மதிப்பே இல்லை. தமிழ் பெண்கள் என்று சொன்னால் கற்புக்கரசிகள். தமிழ்நாட்டில் வாழுகிற ஒரு பெண்ணும் கற்புக்கரசி கண்ணகி தான். என் தாய், என் சகோதரி, என் மனைவி, எல்லோரையும் சேர்த்து சொல்லுகிறேன். இந்த ஆனால் அவங்ககிட்ட போனால் கற்புக்கு பாதுகாப்பு கிடையாது. அந்த கட்சிக்காரனுங்க ஏதாவது ஒரு கதி பண்ணிவிடுவானுங்க. சாட்டை துறைமுக நாடு, அவன் சாட்டை துறை கல்யாணம் பண்ணி நிற்கிறத இன்னொருத்தன் பண்ணாட்டியே எப்படிதான் படுறான் அந்த கட்சிக்காரனுங்க. அவன் இடுமன் கார்த்தி என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணுக்கு புள்ளைய கொடுத்துட்டு அபாசன் பண்ணோன்றான். ஏன்னா சீமான் சொல்லிட்டான், நான் தேவையா பையன் கல்யாணம்லாம் பண்ணாத, நம்ம கொள்கை என்னன்னா புள்ள கொடுக்குறதோடு நம்ம கொள்கை முடிஞ்சு போச்சு, கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது. அதனால தான் என் பொண்டாட்டிக்கே நான் புள்ள கொடுக்கல, மற்றவங்களெல்லாம் புள்ள கொடுத்தேன். என் பொண்டாட்டி புள்ள கொடுக்கும்போது என்னுடைய துப்பாக்கி செயல்படாதாகி போச்சு. அதனால தான் சாட்டை துறைமுகனை விட்டு அவன் துப்பாக்கியில் பயன்படுத்தி 2 புள்ளையை உருவாக்கினேன். அதனால் இடுமன் கார்த்தி அந்த பொண்ணுக்கு நீ புள்ள கொடுத்த இல்லை,
அது அபார்ஷன் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்காதான்ட்டான். அந்த பொண்ணு பெரிய பிரச்சனை ஆகி அது குறித்து நானும் ஊடகவியாளர் முக்தியாரெலாம் கூட பேசணும். அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். 4 லட்சம் பேர் நான் பார்த்துருக்குறாங்க அத்தை. அதனால் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், அவங்க கூட இருக்காதீங்க. அதனால் இதை மீறி நாம் தமிழர் கட்சியில் அவன் பின்னால் யாருன்னா போகிறாங்கன்னா, நான் எப்படி அதை சீமானை வந்து நீ ஒருத்தனுக்கு பிறந்தனான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க சீமான் பின்னால் போகிறாங்க. அத்தனை பேரையும் மக்கள் பார்த்து கேட்பாங்க, நீங்கள்லாம் ஒருத்தருக்கு பிறந்தீங்களா, இந்த தேவடியா பையன் பின்னால் வரீங்களேன்னு. முதல்ல நீ நாம் தமிழர் கட்சியின் பேர் வைக்கிறதே தப்பு, சட்டப்படி தப்பான். அமைப்பு செயலாளர் மரியாதை கூறினன் ஆனந்தூர் RS பாரதியவர்கள் நேற்றுக்கு பேசினார். டே சீமான், உங்கள் அத்தா தேவடியா பையா, நீ வாங்க போகிற செருப்படி இப்படி அப்படி நீ அட்ரஸ் கீழே இடத்துக்கு போறியா இல்லையா பாரு.